கிசுனா நிஹோன்கோ அகாடமி N4 கிளாஸஸ் எடுக்க போற சென்சே டீச்சர் வந்து நம்ம கூட இருக்கிறார். வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவரோட பேர் வந்து டிஜே, ஷார்ட்டா சொல்லணும்னா. ஸோ ஜாப்பனீஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்தியால இருந்து படிக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற கேப் என்னன்னா N4ல கான்வர்சேஷன்ன்றது பெருசா வரமாட்டேங்குது. நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, நீங்க எந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? நம்ம கிசுனா நிஹோன்கோ அகாடமியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் கோலே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஜாப்பனீஸில் நல்லா பேச வைக்கணும். சரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒகேபுலரி, கிராமர் இது வந்து நல்லா தமிழ் வழியில் சொல்லி தர போகிறோம். அப்புறம் நல்லாவும் பேச வைக்க போகிறோம். இதுதான் நம்மளோட மெயின் கோல். ஓகே, பேச வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து பண்ணலான் இருக்கீங்க? இப்போ பொதுவாக வந்து இப்போ கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு ஒரு கிளாஸ்னால் வந்து இப்போ நான் ஒரு சென்சையோ யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கிறது கிளாஸ் கிடையாது. நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்க போகுது நம்ம கிளாஸ். ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டாரு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஆவரேஜாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க மேபி ஒரு 10 டைம் சொல்லணும் அவங்களுக்கு. ஸோ கற்பூரம் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. சரி. ஸோ அதை வந்து நம்ம அவங்களை பேச வச்சாலே அவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐயோ நம்மளோட நல்லா நிறைய பேர் படிக்கிறாங்களே, நம்ம கேட்டா தப்பாயிருமோ அப்படின்னு அந்த சைலோஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, அதெல்லாம் உடைக்கணும். உடைச்சு நம்ம அவங்கள நல்லா பேச வச்சு இன்ட்ராக்டிவா கொண்டு போறோம் நம்ம செஷன்ஸ். ஓகே, ஸ்பெஷல் செஷன்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்கீங்களா? ஸோ இப்போ நான் கான்வர்சேஷனுக்குனாக நம்ம எவ்ரி சாட்டர்டே வந்து கான்வர்சேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கும். சரி. ஸோ அதில் வந்து நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லகாடாக இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம 1-to-1 செஷன் பிளான் பண்ணுறோம். ஸோ பிளான் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன மாதிரி ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி அவங்கள வந்து நம்ம மேலே நல்லா டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு ஸ்பீக்கிங் கான்டெஸ்ட் வச்சு ஒரு காம்படிஷன் நல்லா ட்ரைவ் பண்ணி எல்லாரோட பெஸ்ட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். N4 தாண்டி மதிப்பு கூட்டப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயமா இருக்கும்? நம்ம N4 சிலபஸ் தாண்டி வந்து ஜாப்பனீஸ் ஒர்க்கிங் கல்ச்சர், இப்போ நான் வந்து ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் லேர்ன் பண்ணது ஒர்க் கல்ச்சரில் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஜாப்பனீஸ் தேவைப்படும், அதையும் சேர்த்து சொல்லி தரப்போம். அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன், என்ன மாதிரி கலாச்சாரம் இருக்கும் அப்படின்ட்டு. ஜப்பானிய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மரியாதை தான். மரியாதை நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மரியாதை வந்துடும். ஓகே. ஸோ நம்மள ஆப்வியஸ்லி மரியாதை தந்தாகணும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம எல்லாரும் விசிட்டிங் கார்டு வச்சிருப்போம். நம்ம இந்தியாவில் வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்கணும்னா இப்படி ஜஸ்ட் லைக் தட் இப்படி கொடுப்போம் நம்ம. ஆனால் ஜப்பானில் வந்து இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஹைரார்க்கியில் தான் நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜர் இருக்காங்க, ஒரு மிடில் லெவல் ஒருத்தர் இருக்கான், ஃப்ரெஷர் இருக்காங்கன்னா நம்ம மேனேஜருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த மிடில் மேனுக்கு அதுக்கு அடுத்து ஃப்ரெஷர் ஆர்டரில் வரணும். அதேமாரி இப்போ நம்ம விசிட்டிங் கார்டு தரோம்னா 2 கையில் பிடிச்சிட்டு அந்த ரிசீவர் பார்க்குற மாதிரி வச்சுட்டு தான் ஒரு ஹம்பிளாக தான் ஒரு பவ் பண்ணிட்டு தான் தரணும் நம்ம. ஓகே ப்ரோ, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக நடக்கும். N4 கிளாஸஸ்க்கு இப்போ இன்னும் சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் நாங்கள் வந்து போடுறோம். அதில் இருக்கக்கூடிய QR நம்பரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெமோ கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். டேட் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் போஸ்டரில் வந்து போடுறோம். தேங்க்யூ வெரி மச்.